2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் நடைபெற்ற சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்லாமல் இந்தியாவையே உலுக்கியது. பல்வேறு போராடக்கூடிய பெண்கள் தன்னெழுச்சியாக வந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்தினார்கள். குறிப்பாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசும் அன்றைக்கு இருந்த காவல்துறையும் நடத்தியது. அதற்கு எதிராக போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அதன் விளைவாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு 6 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு குற்றவாளிகள் என்பது நிரூபணமாகி இருக்கிறது. தண்டனையினுடைய விவரங்கள் 12 மணிக்கு தெரிவிப்பார்கள். நிச்சயமாக சட்டத்தின் உச்சபட்ச தண்டனை என்பது இந்த குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசினுடைய நிவாரணமும் அரசு வேலையும் வழங்க வேண்டும். இந்த தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய பின்னணியில் அந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பு என்பது உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தெரிவிக்கிறேன். 6 ஆண்டு காலம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, போராளிகளுக்கு ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிமேல் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது. ஆட்சியாளர்கள், காவல்துறை இப்படியான சம்பவங்கள் நடைபெறுகிற போது உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு நடந்த சம்பவத்தை கண்டும் காணாமல் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு என்ன நிலையில இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே இப்படியான அநீதிகளுக்கு எதிராக அரசு முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறோம். ஆட்சியாளர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது என்பதையும் தெரிவிச்சுக்கிறோம். நீங்க உங்க பேர், அமைப்பு பேர் மட்டும்? அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், ராதிகா, மாநில பொதுச் செயலாளர்.